பையன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். உன் வேண்டுதல் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிஞ்சுது? எவ்வளோ நாள் ஆகுது? நீ வேண்டிட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது? 7 மாதம் ஆயிடுச்சு. குழந்தை 7 மாதம் ஆகுது. அது முன்னே குழந்தை பிறக்காதுக்கு முன்னே 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். வகுத்துல சுமந்துன்னு வந்து வேண்டலையா? சுமந்து வந்தேன். மாசமாக இருக்குதா? மாசமாக இருக்கிற போது எனக்கு ஒரு பையன் பிறந்தா இது பையனா பிறந்துச்சு. பையனா பிறந்தா வந்து இடம் போடணும்னு வேண்டிக்கிறேன். உன்னோட கோரிக்கை வந்து இன்னைக்கு அம்மாளுக்காக இடம் போட்டு அவங்களுடைய காணிக்கை கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன். அந்த குழந்தை என்ன அன்னைக்கும் 100 வருஷம் நோவு நொடி இல்லாமல் இந்த ராஜகாளியம்மா போட்ட வரத்தில் பிறந்த பிச்சை எந்த ஒரு கல்வியும் செல்வத்தையும் படித்து நல்ல ஒரு அரசாங்கத்தை அங்கீகாரமாக ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக அவன் நிற்பான். அவன் நல்லா 100 வருஷம் நல்லா இருப்பான். அவங்க குடும்பத்தையும் அவன் தூக்கி தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். இன்றைக்கி நம்ம கூலி வேலை செஞ்சு தான் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறோங்க. சரியா? எதுவும் ஆம்பளை அரசாங்க வேலையில் இல்லை, நம்மளுக்கு எதுவும் சொத்து பத்து இல்லை. இன்றைக்கி கையை ஒழிச்சு நம்ம சாப்பிட்றோங்க. அந்த அங்கீகாரமாக அவங்களுக்குள்ள நல்லா இருப்பான். இந்த ராஜகாளி அம்மனுடைய ஆலயத்தில் பல பேர் வந்து இடம் போட்டுட்டாங்க. வேண்டின்னு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் 10 வருஷம் 5 வருஷம் குழந்தைலாதவங்க கூட வராங்க. அம்மா பிடிக்கிற நல்ல முறையாக பிறந்திருக்கு. எங்கே இருந்தாலும் வந்து இடம் போட்டுட்டு தான் போகிறாங்க. சரியா? எங்கே இருந்தாலும் வந்து இடம் போட்டுட்டு நல்ல முறையாக அந்த அம்மாளுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இடம் போடுறதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஞ்சமாக 1 கிலோ அரிசியாவது நம்ம சாதம் வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு புளி சாதமோ லெமன் சாதமோ என்ன இருந்தாலும் சரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் எடை போட்டு 4 பேருக்கு உணவு கொடுத்துட்டு போகணும். அதுதான் தானத்தில் தானம் சிறந்தது அன்னதானம் அம்மாளுக்கு. இனிமேல் எப்போ எங்கே இதனாலையும் நம்ம ஒரு கஷ்டம்னு போய் ஒரு கோயிலில் வேணும்னாலையும் என்னால் முடிஞ்சது நான் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன். அப்படி வேண்டுங்க. அந்த அன்னதானம் உங்களுடைய உயர்ந்த மட்டத்தில் கொண்டு போய் அம்மா என்றைக்கும் விடுவாங்க, நிறுத்த மாட்டாங்க. பணம் காசு இல்லாதாலும் அப்பாரம் பசியை வந்து போக்குனாங்களா அவங்க வகுறு சாப்பிட்டு நான் நல்லா இருக்குன்னு சொன்னாவே போகிறோம். அன்றைக்கே நம்ம நல்லா இருப்போங்க. அதுதான் அம்மாளுக்கு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து அந்த குழந்தைய வந்து உங்கள் வீட்டுக்காரங்க கையில் கொடுத்துட்டு உங்கள் கையால் இந்த லட்டுங்களை எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. புட்டு கொடு. அவங்க வாய் இனிக்கிற மாதிரி அவங்களுடைய நாவு இனிக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இன்னிலேருந்து இனிக்கணும், நல்லா இருக்கணும். வாப்பா, நீ என்ன பண்ணுறீங்க? அங்கே போயிட்டு எட்ட வைக்கார உன் பிள்ளைக்கு இது பண்ணுற போது நீ ஏன் அங்கே நிற்கிற? உன் கையால் கொடு. இனிமேல் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் துன்பம் இனிமேல் இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை நினைச்சு எல்லாருக்கும் கொடுங்க. கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடுத்து கண்ணு 100 வருஷம் நோவு நொடி இல்லாமல் வாழ்ந்து அது மேலே தான் கீழே அங்கே கொண்டு போய் வச்சா வெயிலில் போயிடுமே. அது வச்சு தூக்கி மேலே போட்டு